நாடாளுமன்றத்தை விட உச்சநீதிமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா என்கிற கேள்வியை பாஜக தொடர்ந்து எழுப்பி வருகிறது. மாநிலங்களவை தலைவர், இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் ஆவேசமாக உச்சநீதிமன்றத்தை பல்கலைக்கழக மசோதாக்கள் தொடர்பாக அளித்த தீர்ப்பின் போது விமர்சித்தார். தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அந்த தீர்ப்பு தொடர்பாக 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இதன் மூலம் உச்சநீதிமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா அல்லது நாடாளுமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா என்கிற விவாதத்தை எழுப்பி வருகிறார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் மிகச் சரியாக அதற்கு விடையளித்திருக்கிறார். உச்சநீதிமன்றம், நாடாளுமன்றம் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட அரசமைப்பு சட்டமே உயர்ந்தது, மேலானது, அதிகாரம் வாய்ந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. அரசமைப்பு சட்டமே அனைத்து அதிகாரங்களையும் நமக்கு வழங்குகிறது. புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. மக்களவை எப்படி இயங்க வேண்டும், உச்சநீதிமன்றம் எப்படி இயங்க வேண்டும், நிர்வாகத்துறை எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை தரக்கூடிய அரசமைப்பு சட்டம்தான் மிகவும் உயர்ந்தது, மேலானது. இதனை பாசிச பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. குடியரசுத் தலைவரையே தமது கைப்பாவையாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய ஆட்சியாளர்கள், பாசிச பாஜகவினர் செயல்படுவது மிகுந்த கவலை அளிக்கிறது. உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ள தீர்ப்பு இலங்கை தமிழர் அல்லது ஈழத்தமிழர் தொடுத்த வழக்கில் இந்தியா சத்திரமல்ல, பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகளுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்க என்று சொல்லியிருப்பது மனிதாபிமானத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது. புலம்பெயர்வது உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடிய ஒன்று. இலங்கையிலிருந்து அல்லது ஈழத்திலிருந்து மட்டுமே புலம்பெயர்ந்து போகிறார்கள் என்று ஆகாது. புலப்பெயர்வை நாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. நாடு எல்லைகளின் வரம்புகளை கொண்டு தடுக்க முடியாது. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின், ஒரு தேசத்தின் கடமை. ஐநா பேரவை அதற்குரிய வழிகாட்டுதல்களை தருகிறது. குறிப்பாக மனித உரிமை கவுன்சில் அகதிகளின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உரிமைகள் குறித்து உலக நாடுகளோடு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்திய அரசின் உச்ச நீதிமன்றம் இந்தியா சத்திரமல்ல என்று சொல்லுவது மாந்தநேயத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது.